அந்த மீன்களை பிடிக்கும்படியாக வாரத்தில் ஒரு முறை மீனவன் ஒருவன் பெரிய வலையை கொண்டு வந்து அந்த குளத்தில் இருக்கிற மீன்கள் எல்லாம் பிடித்து கொண்டு செல்வான். அந்த குளத்தில் உள்ள மீன்கள் எல்லாம் ரொம்ப கவலையாக இருக்கும். இந்த மீனவன் எப்பொழுது வருவான், எப்பொழுது எங்களை பிடித்து கொண்டு போவான் என்று அந்த மீன்கள் எல்லாம் மிகவும் கவலை கொண்டு மிகவும் வேதனையோடு அந்த குளத்தில் இருக்கும் போது அதில் ஒரு மீன் மாத்திரம் ரொம்ப சந்தோஷமாக பாடிக்கொண்டு அந்த குளத்திலே அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது. மற்ற மீன்கள் எல்லாம் இந்த சந்தோஷமா இருக்கிற மீனை பார்த்த உடனே இந்த மீன்களுக்கு ஆச்சரியம், எப்படி இந்த ஒரு மீன் மாத்திரம் இந்த குளத்திலே சந்தோஷமாக இருக்கிறது, நாங்கள் எல்லாம் துக்கத்தோடு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம், கவலையோடு இருக்கிறோம், ஆனால் இந்த ஒரு மீன் மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்று மனதில் எண்ணி அந்த மீனிடத்தில் கேட்டது, நீ மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய்? அப்பொழுது அந்த மீன் சொன்னது, நான் ஒரு காரியத்தை கண்டுபிடித்து விட்டேன். என்னத்தை நான் கண்டுபிடித்தேன் என்றால், மீனவன் மீன் பிடிக்க வரும்போதெல்லாம், எப்பொழுதெல்லாம் அவன் மீன் பிடிக்க வருகிறானோ அப்பொழுதெல்லாம் நான் அந்த மீனுடைய காலுக்கு பக்கத்தில் போய் நின்று கொள்வேன். அவன் மீன் வலையை வீசும் போது நான் மாத்திரம் தப்பித்துக் கொள்கிறேன். ஆயினால எனக்கு இந்த குளத்துல எந்த விதமான கவலையும் இல்லை, என்னை மீனவன் பிடிக்க போவதும் இல்லை. நான் ஒவ்வொரு முறை இந்த மீனவன் நம்மை பிடிக்க வரும்போதெல்லாம் நான் அவ்விதமாக பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று அந்த மீன் சொன்ன உடனே மற்ற மீன்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். இந்த கடைசி காலத்தில் வாழுகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேக கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி அந்த மீன்கள் குளத்தில மீனவன் எப்பொழுது வருவான், எங்களை பிடித்துக் கொண்டு போவான் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த மீன்களைப் போல அநேக தேவ பிள்ளைகளும் நாம் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை நம்புகிறவர்கள், அவருடைய பாதத்திலே வந்து அமர்கிறவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், எப்படிப்பட்ட துன்பம் நம்மை சூழ்ந்திருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம் நம்மை நெருக்கினாலும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால், நாம் தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பாதத்தில் நாம் இருக்கும்போது ஒரு நிறைவான பாதுகாப்பை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே மிக அற்புதமான சத்தியத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினாலே அவருடைய ஆலயமாக இருக்கிறோம், அவர் தங்குகிற ஆலயமாக நாம் இருக்கிறோம் என்று பரிசுத்த வேதாகமம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா? நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த உலகத்தில மிக நுண்பொருள் ஆட்டம் என்று சொல்லுகிறார்கள். அந்த நுண்பொருளை எடுத்துக்கொண்டால் அதில் 3 காரியங்கள் இருக்கிறது, 3 பிரிவினைகள் இருக்கிறது. அதை புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்று சொல்லுகிறார்கள். இந்த சிறிய நுண்பொருள்ல 3 விதமான காரியங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால், இந்த உலகம் திடமான பொருளினாலும், தண்ணீரினாலும், காற்றினாலும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். காலத்தை எடுத்துக்கொண்டால் காலத்திலும் 3 காலம் இருக்கிறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலங்கள் இருக்கிறது. ஒரு இடத்தை அல்லது ஒரு வீட்டை அளக்க வேண்டும் என்றால் அளவிலும் 3 விதமான அளவு இருக்கிறது. உயரம் இருக்கிறது, நீளம் இருக்கிறது, அகலம் இருக்கிறது. நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும்
மூன்று விதமான காரியங்கள் இருப்பதை நாம் கவனிக்க முடிகிறது. நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரமும் மூன்று பகுதியாக பிரிக்கப்பட்டிருந்தது. வெளியிலே பிரகாரம் இருக்கும், உள்ளே பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், அதற்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய சரீரமும் மூன்று விதமாக இருக்கிறது என்று பரிசுத்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற மிக அற்புதமான சத்தியம் என்னவென்றால், நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்திலே மூன்று பகுதி இருக்கிறது. இந்த மூன்று பகுதியையும் நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். அது என்ன மூன்று பகுதி? 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சமாதானத்தின் தேவன் தாமே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தனாக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. நம்முடைய சரீரமாகிய ஆலயத்திலே மூன்று பகுதி இருக்கிறது. அதைத்தான் பவுலார் 1 தெசலோனிக்கர் 5:23 உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும், ஒரு மனிதன் முழுவதுமாக, அந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவனிலே ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. இந்த மூன்றும் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்க வேண்டும். அப்படியா நீங்கள் அறிய வேண்டும். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்க வேண்டும். அப்படியானால் சாத்தானுடைய நோக்கம் என்ன? ஆவி ஆத்துமா சரீரத்தை குற்றப்படுத்த வேண்டும், பாவம் உள்ளதாக மாற்ற வேண்டும். ஆகவே இன்னைக்கு சாத்தான் இந்த சரீரமாகிய ஆலயத்திலே மூன்று காரியத்தை அவன் தாக்குகிறவனாக இருக்கிறான். நம்முடைய சரீரத்திலே ஆவியை அவன் தாக்குகிறான், ஆத்துமாவிலே தாக்கத்தை உண்டாக்குகிறான், நம்முடைய சரீரத்திலும் தாக்கத்தை உண்டாக்குகிறான். ஏனென்றால் இந்த மூன்றும் இயேசு கிறிஸ்து வரும்போது பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும். அது சாத்தானுக்கு பிடிக்காததினாலே ஆதி முதற்கொண்டு சாத்தான் ஒரு மனிதனுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் பாவத்திற்குள் படுத்த வேண்டும் என்று அவன் வாஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது சாத்தான் எப்படிப்பட்டவன் என்றால் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே, சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருக்கிறது. அந்த என்ன தந்திரம்? நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பாவம் செய்ய வைக்க வேண்டும், விழ வைக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய தந்திரமாயிருக்கிறது. அந்த தந்திரத்தினாலே முதல் பெற்றோரை அவன் என்ன செய்தான் என்பதை கவனித்து பாருங்கள். ஏவாளை வஞ்சித்தது போல, தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கெடுக்கப்படும் என்று பயந்திருக்கிறேன். சர்ப்பமானது சாத்தான் ஏவாளை தந்திரத்தாலே வஞ்சித்தான். இப்போ நீங்க பரிசுத்த வேதத்துல ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை திருப்பி கொண்டால், ஏவாளை வஞ்சிக்கும் போது 3 காரியத்தில ஏவாளை வஞ்சிக்கிறான். ஏவாளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் குற்றம் உள்ளதாக்க வேண்டும். அதுதான் பாவம். சரீரம் மாத்திரமல்ல, ஆவியிலும் ஆத்மாவிலும் குற்றம் இருக்க வேண்டும், குற்றம் உள்ளவர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய குறிக்கோள். தேவனுடைய நோக்கம் என்னவென்றால் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், சாத்தான் 3 விதத்திலே
நம்மை தாக்குகிறவனாக இருக்கிறான். நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய சரீரத்திலே அவன் தாக்குதலை உண்டாக்கி நம்மை பாவத்திற்குள் படுத்த வேண்டும் என்று சாத்தான் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறான். முதல் ஏவாளை சாத்தான் தந்திரமாக எப்படி ஏவாளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அவன் பாவத்திற்குள் படுத்தினான் என்பதை நாம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள். 3 காரியத்தை சாத்தான் ஏவாளிடத்திலே சொல்லுகிறான். முதலாவது அவன் சொல்லுகிறது என்னவென்றால், இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். உங்கள் கண்கள் திறக்கப்பட்டால் அடுத்து சொல்லுகிறான், நீங்கள் நன்மை தீமை அறிந்து கொள்வீர்கள். நன்மை என்ன, தீமை என்ன என்று அறிந்து கொள்வீர்கள். ஆதாமும் ஏவாளும் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவர்களுக்கு தீமை என்றால் என்ன என்று தெரியாது, நன்மை மாத்திரமே தெரியும். இப்பொழுது சாத்தான் சொல்லுகிறான், உங்கள் கண்கள் திறக்கப்படும். அவர்கள் நிர்வாணமாக இருப்பதை அவர்கள் கண்டு பயந்தார்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. நன்மை தீமை அறிந்து கொள்கிறவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் நன்மை தீமை அறிந்து, மூன்றாவது சாத்தான் ஏவாளை எப்படி தந்திரமாக வஞ்சித்தான் என்றால், நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். நீங்க தேவர்களைப் போல ஆயிருவீங்க. 3 விதமான சோதனையை, பரீட்சையை ஏவாளுக்கு வைக்கிறார். ஏவாளுடைய சரீரம் கண்ணு திறக்கப்படும். ஏவாளுடைய ஆத்துமாவிலே நன்மை தீமை, சிந்தையிலே நன்மை தீமை அறியப்படும். மூன்றாவது, நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விதமாக ஏவாளை சாத்தான் வஞ்சித்தான் என்பதை நாம் பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே யாருக்கும் இல்லாத ஞானத்தை சாலமோனுக்கு தேவன் கொடுத்திருந்தார். சாலமோனுக்கு ஏன் அவ்வளவு திரட்சியான ஞானம் இருந்தது என்று சொன்னால், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கும் ஆண்டவருடைய பிரமாண்டமான ஆலயத்தை கட்ட வேண்டும். இந்த சாலமோன் எல்லாரிலும் மிகுந்த ஞானம் உள்ளவனாய் காணப்பட்டார். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உன் வார்த்தைகளின்படி செய்தேன், உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், அதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. அவனை போல ஞானமும் உணர்வும் உள்ள இருதயம் ஒருவருக்கும் இல்லை. அந்த சாலமோன் 3 காரியத்தை அவன் கட்டினான். ஒன்று, அவன் பிரம்மாண்டமான அரண்மனையை கட்டினான். இரண்டாவதாக, தேவன் தங்குவதற்காக, தேவன் தங்கி தாபரிப்பதற்காக ஆலயத்தை கட்டினான். மூன்றாவதாக, அவனுடைய ராஜ்யத்தை சுற்றிலும் சுற்று மதில் சுவரை, கோட்டை கட்டினான். சுற்று மதில் சுவர் கட்டினான். சாலமோன் இந்த 3 கட்டினதை நீங்கள் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். முதலாவது, தான் தங்குவதற்காக ஒரு நல்ல அரண்மனை கட்டினான். நம்முடைய சரீரம் கட்டப்பட வேண்டும். சாத்தான் நம்முடைய சரீரத்தை குறிவைக்கிறான். இரண்டாவதாக, நம்முடைய எண்ணங்கள் கட்டப்பட வேண்டும். அதுதான் அந்த மதில் சுவர் போல நம்மை பாதுகாக்கிறது. ஒரு பட்டணத்திற்கு எப்படி அந்த கோட்டை சுவர் பெரிதாக இருக்கிறதோ, பாதுகாப்பாக இருக்கிறதோ, அதுபோல் நம்முடைய எண்ணங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவியிலே எப்படி சாலமோன் ஆலயத்தை கட்டினானோ, அதுபோல நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் கட்டி எழுப்ப வேண்டும். 3 விதமான காரியத்தை
சாலமோன் கட்டினான். ஆனால் கடைசியாக சாலமோன் விழுந்து போனதுக்கு காரணம் என்னவென்றால், அந்த சாலமோன் இவ்வளவு பிரமாண்டமா எல்லாவற்றையும் கட்டினவர் சாலமோன் பலியிடுவதற்காக புறஜாதி தெய்வங்களுக்கு மேடைகளை கட்டி கொடுத்தான். அதனால சாலமோன் விழுந்து போனான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த சாலமோனிலும் பெரியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சாலமோனிலும் பெரியவர் தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தார். சாலமோனுடைய அந்த விசேஷித்த ஞானத்தை கேட்கும்படியாக வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறார், சாலமோனிலும் பெரியவர். இந்த இயேசு கிறிஸ்துவையும் சத்துருவாகிய சாத்தான் சோதித்தான். எத்தனை சோதனை சாத்தானுக்கு கொடுத்தான்? 3 சோதனை. நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டும். ஏவாளுக்கும் 3 சோதனை. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தை, சரீரமாகிய இந்த பரிசுத்தமான ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படியாக, உடைக்கும்படியாக, பாவம் செய்ய வைக்கும்படியாக சாத்தான் 3 விதத்திலே நம்மை சோதிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு 3 விதமான சோதனை வந்தது. முதல் சோதனை மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். இப்போ சரீரத்திற்கு வேண்டிய அப்பத்தை அவன் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சரீரத்திற்கு என்ன தேவை, இந்த சரீரம் என்ன இச்சிக்கிறது என்பது அவன் கவனிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனை, சரீரத்திலே சாத்தான் இயேசுவை சோதித்தான். இரண்டாவதாக இந்த சாத்தான் இயேசுவை எப்படி சோதித்தான் என்றால் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நல்ல கவனிங்க, தேவாலயத்திற்கு மேல கொண்டு போகிறோம். ஏன் தேவாலயத்துக்கு மேல கொண்டு போக வேண்டும்? முதலாவது கல்லை அப்பமாக்கி சாப்பிடு என்று சொன்னவன். இரண்டாவது தேவாலயத்திற்கு மேல கொண்டு போகிறான். அங்கே கொண்டு போய் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனையானால் தாழக்குதியும், ஏனெனில் நம்முடைய தூதர்களுக்கு உமை குறித்து கட்டளையிடுவார். தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். பாதம் கல்லில் இடராதபடிக்கு, உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இரண்டாவது சோதனை என்னவென்றால் தாழக்குதியும். எனக்கு அன்பானவர்களே, மன ரீதியாக ஆலயத்திற்கு உப்பரிக்கு கொண்டு போய் தாழக்குதியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 3 விதத்தில இயேசுவை சாத்தான் சோதிக்கிறதை நாம் கவனிக்கிறோம். மூன்றாவதாக பிசாசு மறுபடியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, வேதம் சொல்லுகிறது மத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, சகல ராஜ்யத்தையும் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உமக்கு தருவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய ரீதியில தன்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை கேட்கிறார். அவன் சொன்ன மிக முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், சும்மா லைட்டா அப்படியே குனிஞ்சு எந்திரிச்சிரு, பணிந்து கொள். ரொம்பலாம் விழுந்துலாம் பணிக்கலாம் வேண்டாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சோதித்தான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய சரீரத்திலும், நம்முடைய ஆவியிலும், நம்முடைய ஆத்துமாவிலும் சாத்தான் சோதனை வைத்திருக்கிறார். நம்மை விழத்தள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். இப்போ முதலாவதாக இன்றைக்கு நாம் ஏவாளுடைய வாழ்க்கையில ஏவாளை சாத்தான் எப்படி விழ வைத்தான் என்பதை பார்ப்போம். நம்மை எப்படி அவன் விழ வைக்க திட்டமாயிருக்கிறான் என்பதை குறித்து நாம் அறிகிறோம். இப்பொழுது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு
நம்மை விழ வைப்பதற்காக சாத்தான் ரொம்ப எளிமையான காரியத்தை பயன்படுத்துகிறார். நீங்க நினைக்கிறது போல பெரிய பெரிய பாவத்தை எல்லாம் நம்ம செய்ய வைக்க போறது இல்லை. ரொம்ப எளிமையான பாவம். என்ன எளிமையான பாவம்? அது எளிமையான பாவம் என்று நாம் சொல்கிறோம், ஆனால் அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த சாத்தான் யார் என்றால், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனுக்கு இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலைநிறுத்தவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். ரொம்ப ஆச்சரியம். சாத்தான் ரொம்ப பெரிய பெரிய பாவம்லாம் சொல்லல, பொய்யுக்கு பிதாவாய் இருக்கிறான். எதுக்கு பிதா? பொய்யுக்கு பிதா. ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கு நமக்கு பொய் சொல்வது சர்வசாதாரணமாகிவிட்டது. பொய் சொல்வது ஒரு பாவம் என்று நாம் என்ன செய்வதில்லை, கருதுவதில்லை. ஒரு சாதாரணமாக நாம் பொய் சொல்ல பழகிவிட்டோம். ஆனால் சாத்தானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையாக தேவனுடைய பிள்ளைகள் நாம் காணப்பட வேண்டும். நாம் இந்த கடைசி நாட்களிலே இந்த சத்துருவாகிய பிசாசானவன் நம்மை பொய் மூலமாக நம்மை சோதிக்க விரும்புகிறார். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இரண்டாவது சாத்தான் நம்முடைய எண்ணங்களிலே கொண்டு வருகிற ஒரு தாக்கம் என்னவென்றால், துக்கம், கவலை. எதுக்கெடுத்தாலும் கவலை. நாம் எதுக்கு கவலைப்படுறோம்னு தெரிய மாட்டேங்கி சும்மா கூட நம்ம என்ன செஞ்சிடறோம், கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாளை தினத்துக்காக கவலை, எண்ணத்தை உண்போம் என்று கவலை, எண்ணத்தை குடிப்போம் என்று கவலை. நாம நினைக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். ஆனால் சாத்தான் அவன் சாதாரணமாய் நினைக்கிற, நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற பொய்யை கொண்டே நம்மை விழ வைக்க விரும்புகிறார். நாம் சாதாரணமா நினைக்கிற இந்த துக்கம், வருத்தம், சஞ்சலம், இவற்றின் மூலமாக சாத்தான் நம்மை விழ வைக்க வேண்டும் என்று அவன் நினைத்துக் கொண்டான். இதெல்லாம் சாத்தானுடைய ரொம்ப எளிமையான நம்மை தாக்குகிற காரியமாக இருக்கிறது. நாம் இந்த கடைசி காலத்திலே நாம் கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. மூன்றாவதாக நம்மை பாதிக்கிற மூன்றாவது சாத்தானுடைய ரொம்ப தந்திரமான காரியம் என்னவென்றால், நம்ம தந்திரம் என்று நாம் சொல்ல வேண்டும் சாத்தானுடைய காரியத்தை. ஏனென்றால் நாம் பொய் சொல்லுவது சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம், அது சாத்தானுக்கு ரொம்ப தந்திரமா அதை நம்மை இப்பொழுது எல்லாரையும் பொய் சொல்ல வைத்து விடுகிறார். சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவர் வரைக்கும் பொய் சொல்வதற்கு சர்வசாதாரணமாய். அன்பானவர்களே, சிறு பிள்ளைக்கு கூட கவலை வருகிறது. இப்பொழுதெல்லாம் சின்ன பிள்ளைகளும் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சுட்டார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. பெரியவர்களாக நாம் மாத்திரமல்ல, எல்லாரும் கவலைப்படுகிறவர்களாய் மாறிவிட்டார். இது சாத்தானுடைய ரொம்ப தந்திரமான காரியம். இந்த கவலையினாலே, துக்கத்தினாலே நம்மை பாரப்படுத்தி நம்முடைய சிந்தையை காணப்படும். மூன்றாவதாக நம்முடைய ஆவிக்குரிய ரீதியாக நமக்கு சாத்தான் வைத்திருக்கிற ரொம்ப தந்திரமான காரியம் என்னவென்றால், மூன்றாவதாக பயம். பயம் அன்பானவர்களே, சரீரத்திலே நமக்கு பாதிப்பை கொண்டு வருகிறார், ஆவியிலே நமக்கு பாதிப்பை, ஆத்மாவிலே நம்மை விழத்தள்ள வைக்கிறார். இப்பொழுது பயம் என்கிற காரியம் எல்லாருக்கும் இருக்கிறது. ஏதாவது ஒரு காரியத்திற்கு எப்படியாவது நாம் பயந்து கொண்டே இருக்கிறோம், எப்படியாவது நம்மை பயமுறுத்தி கொண்டேதான் இருக்கிறான் சாத்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக பிரகாரமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் 3 காரியத்திலே அவர்கள் ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறார். பொய் சொல்லுவதில் ரொம்ப ஈடுபாடு. கவலை என்றால் எல்லாருக்கும் கவலை இருக்கிறது, யாரையும் தவிர்க்க முடியாது. பயம் எல்லாரையும் மாட்டிக்கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை 3 விதத்திலே சாத்தான் இந்த கடைசி காலத்திலே தாக்க விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது எப்படிப்பட்ட பொய்யாக இருக்கலாம், உலக பிரகாரமான பொய்யா இருக்கலாம், அல்லது சத்தியத்தை, பொய்யான சத்தியத்தை சொல்லக்கூடியதாக இருக்கலாம். கவலை, துக்கம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரத்தில்
நாம் செய்த பாவங்களை மறுபடியும் மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வந்து நம்மை பாரப்படுத்துகிறதா இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் நமக்கு ஏற்படுகிறதா இருக்கலாம். நாம் ரட்சிக்கப்படுவோமா? ஆண்டவர் என்னையெல்லாம் ரட்சிப்பாரா? பயம் நம்மை ஆட்டிக் கொண்டிருக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அப்பா பெற்றீர்கள். பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவை ஆவியை பெற்றிருக்கிறோம். பயப்படுகிற ஆவியை பெறவில்லை, நாம் தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, மூன்று விதத்திலே நம்மை சாத்தான் மேற்கொள்ள பெறுகிறார். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைய நாம் சந்திக்கிற இந்த சாத்தானுடைய தந்திரமான காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் உண்டானவைகள். இந்த உலகத்தில் உண்டானவைகளுக்கு நாம் அடிபணியாமல் நாம் தேவன் பக்கம் நாம் எப்பொழுதும் இருப்போம் என்று சொன்னார். நாம் தேவனை சார்ந்து கொண்டிருந்தார், அவரை பற்றி கொண்டிருந்தார், அவர் மேல் நாம் வாஞ்சியா இருப்போமே ஆனால், அவரை நாம் துதித்துக் கொண்டிருப்போமே ஆனால், ஜெபித்து கொண்டிருப்போமே ஆனால், நம்மை ஒரு நாளும் சாத்தான் இந்த 3 விதத்திலே தேவன் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். நம்முடைய சரீரத்தின் 3 பகுதியையும் நாம் பரிசுத்தமாக வைக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் என்னவென்றால், நாம் ஜெபிக்க வேண்டியது என்னவென்றால், ஆண்டவரே, என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நான் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுமையும் நான் பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவாதி தேவன் அவருடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தை நாம் மனதில் வைத்து நாம் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்க ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.